முக்கிய செய்திகள். பறவைகளுக்கு நீரும் உணவும் கொடையளிப்போம் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கோடை வெயிலையொட்டி பறவைகளுக்கு தண்ணீர் மற்றும் உணவு அளிக்கும் புகைப்படங்களை எக்ஸ் தளத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் பகிர்ந்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் பழைய சீவபுரம், கள்ளப்பிரான்புரம் ஆகிய பகுதி யார்டுகளில் உள்ள பறிமுதல் செய்யப்பட்ட ஆற்று மணலை இணைய முறை ஏலத்தில் விற்பனை செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். பெண்கள் பெயரில் வீடு நிலம் பதிவு செய்தால் பத்திரப்பதிவு கட்டணம் 1% குறைக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் அரசாணையை அடுத்து புதிய நடைமுறை இன்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. விசைத்தறி தொழிலாளர்கள் தொடர் வேலை நிறுத்தத்தால் ரூபாய் 350 கோடி அளவில் உற்பத்தி இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே பேச்சுவார்த்தைக்கு அழைத்து விசைத்தறியாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும் தமிழக அரசை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்ட வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருந்தாலோ அல்லது காயமடைந்திருந்தாலோ தவிர மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த தேவையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் திருத்தேரி சிக்னலில் நின்று கொண்டிருந்த கார் மீது பின்னால் வந்த கனரக லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரின் முன்பக்கம் அப்பளம் போல நொறுங்கியது. காரில் இருந்த மதுரையை சேர்ந்த ஐயனார், ஓட்டுநர் சரவணன் மற்றும் 1 வயது குழந்தை ஆகிய 3 பேரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் படுகாயமடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த பிப்ரவரி 7 முதல் மார்ச் 27 வரை கனிம வளம் கடத்தல் தொடர்பாக நடந்த ஆய்வில் விதிமீறி கனிம வளம் கடத்திய 81 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சென்னை வடக்கு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் திருமங்கலத்தில் செயல்படும் VR வணிக வளாகம் இனி பார்க்கிங் கட்டணம் வசூல் செய்யக்கூடாது என உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை செங்கோட்டையன் சந்திக்கவில்லை என பெங்களூரு புகழேந்தி தெரிவித்துள்ளார். பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பங்குனி உத்திரம் திருவிழா கோலாகலத்திற்காக இன்று மாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட உள்ளது. இதையடுத்து ஏப்ரல் 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் பங்குனி உத்திர திருவிழா துவங்கி ஏப்ரல் 11ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெறும் என்ற தகவல் வெளியானது. ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் திறப்பு விழா ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பாலத்தை திறந்து வைக்க உள்ளார். இதற்காக டெல்லியில் இருந்து மதுரை விமான நிலையம் வந்து அங்கிருந்து ராமேஸ்வரம் செல்ல திட்டமிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 6இல் தமிழகம் வரும் பிரதமர் மோடியை சந்திக்க பழனிசாமி தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரண்மனை அருகே புண்ணியம் பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கேரள மாநிலம் ஆலப்புழாவை சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆதரவு எழுத்தாளர் சியோன்குமார் பரிசு வழங்கி பேசினார். இதனைத் தொடர்ந்து இந்து கடவுளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆதரவு எழுத்தாளர் சியோன்குமார் அவதூறாக பேசியதாக பாஜக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் இடையே மோதல் ஏற்பட்டது. வாடிக்கையாளரிடம் ரூபாய் 80 பார்க்கிங் கட்டணமாக வசூலித்த தனியார் வணிக வளாகம் அவருக்கு இழப்பீடாக ரூபாய் 10,000 வழங்க வேண்டும் என மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சிறந்த பொறியியல் கல்லூரிகள் மற்றும் சிறந்த துறைகள் அறிவுசார் சொத்துரிமை விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் கேஸ் சிலிண்டர் விலை 43 ரூபாய் 50 காசு குறைந்தது. 1921 ரூபாய் 50 காசுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் இன்று முதல் 40 சுங்கச் சாவடிகளில் 5 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. பயிர்க்கடன், நகை அடமான கடன் தள்ளுபடி தொகையில் ரூபாய் 1104 கோடியை மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு தமிழக அரசு விடுவித்துள்ளது. இதனால் நிதி சுமையில் இருந்து வங்கிகள் தப்பித்தன. அதே நேரம் மீதமுள்ள 2180 கோடியை ஒதுக்க ஜூன் வரை ரிசர்வ் வங்கி கால அவகாசம் அளித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமி மங்களேஸ்வரி அம்மன் கோயிலில் ஏப்ரல் 4இல் கும்பாபிஷேகம் நடப்பதை முன்னிட்டு நேற்று காலை 9:20 மணி முதல் யாகசாலை பூஜையுடன் விழா துவங்கியது. அரசியல் கட்சி கொடி கம்பங்களை அகற்றும் நடவடிக்கையுடன் சேர்த்து கன்னியாகுமரி கடல் நடுவில் விவேகானந்தர் பாறையில் ஏற்றப்படும் காவி கொடியை அகற்ற நடந்த முயற்சி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலா 10 பிரிவு அலுவலகங்கள் மற்றும் துணைமின் நிலையங்களில் பழைய மின் சாதனங்களை அகற்றி சேதமடைந்த பகுதிகளை சீரமைத்து புதுப்பொலிவுக்கு மாற்ற மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். ஊட்டி, கொடைக்கானல் செல்வோருக்கு இன்று முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை இ-பாஸ் கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் தாவணகெரேவில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி ஒன்றில் ரூபாய் 13 கோடி மதிப்பிலான 17 கிலோ தங்க நகைகளை கொள்ளையடித்த 6 பேரை அந்த மாநில போலீசார் கைது செய்தனர். இவர்களில் 3 தமிழகத்தை சேர்ந்தவர்கள் என்று குறிப்பிட்டுள்ளனர். சென்னையில் பெற்றோர் தங்களுக்குள் சண்டையிட்டு விவாகரத்து முடிவுக்கு வந்ததால் மனமுடைந்த 2 மகள்கள் மெரினா கடலில் குதித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் சென்னையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
சென்னை தேனாம்பேட்டையில் தொழிலதிபர் ஒருவர் மனைவி இரு மகள்களுடன் வசிக்கிறார். மனைவி வீட்டிலேயே இருக்கும் நிலையில் திருமணமாகாத 23 வயதுடைய மூத்த மகள் ஐடி நிறுவனம் ஒன்றில் பணியாற்றுகிறார். 20 வயதுடைய இரண்டாவது மகள் கல்லூரி ஒன்றில் 2ஆம் ஆண்டு பட்டப்படிப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் திருமணமான நாளிலிருந்து தொழிலதிபரும் அவரது மனைவியும் அடிக்கடி குடும்ப விவகாரம் தொடர்பாக சண்டையிட்டு வந்துள்ளதாக தெரிகிறது. குழந்தைகள் பெரியவர்களான பின்பும் இந்த குடும்ப சண்டை நீடித்துள்ளது. ஒரு கட்டத்தில் கணவரிடமிருந்து மனைவி விவாகரத்து கோரியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து இரு மகள்கள் மன உளைச்சலில் இருந்த நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் குதித்துள்ளனர். இதனை நோட்டமிட்ட சென்னை மெரினா கடற்கரை போலீசார் மீட்டெடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மதுரையில் இரு கொலை உட்பட 20 வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி சுபாஷ் சந்திர போஸ் வயது 27 போலீசாரை வெட்டியதோடு இன்ஸ்பெக்டர் மீது கள்ளத்துப்பாக்கியால் சுட்டார். தற்காப்பிற்காக இன்ஸ்பெக்டர் சுட்டதில் ரவுடி பலியானார். தமிழக சட்டப்பேரவை 3 நாட்களுக்கு பிறகு செவ்வாய்க்கிழமை இன்று மீண்டும் கூடுகிறது. காலை 9:30 மணிக்கு பேரவை கூடியதும் கேள்வி நேரம் நடைபெறும். இதன் பிறகு நேரமில்லாத நேரத்தில் முக்கிய விஷயங்களை குறித்து விவாதிக்கப்பட உள்ளன. சீன கார் நிறுவனத்தின் ரூபாய் 85,000 கோடி முதலீட்டை இழந்திருப்பது தமிழகத்தின் திறன் குறைத்து வருவதை காட்டுவதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். கடும் வெயிலால் ஒரு மாதமாக பீர் விற்பனை 30% மேல் அதிகரித்துள்ளது. தமிழகத்தை பல வழிகளிலும் மத்திய அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருவதால் வரும் 6ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழகம் வருவதை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் கு. செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார். கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தை சேர்ந்த பெண் பயனாளிகள் சுய உதவி குழுக்களில் இணைந்து பயன்பெறுவதை உறுதி செய்ய வேண்டுமென தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ரயில்வே மேற்கொண்ட பாதுகாப்பு நடவடிக்கையால் கடந்த 27 மாதங்களாக ரயிலில் மோதி யானை இறக்கும் சம்பவங்கள் ஏதும் நிகழவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரயில்வே துறை விளக்கம் அளித்துள்ளது. தமிழகத்தில் மும்மொழி கல்விக் கொள்கை வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழக பாஜக சார்பில் சமகல்வி எங்கள் உரிமை என்ற கையெழுத்து இயக்க நிகழ்ச்சி கடந்த மாதம் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து கையெழுத்து இயக்கத்திற்கு 35 லட்சம் பேர் ஆதரவு அளித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு கருப்பை வாய் தடுப்பூசி வழங்குவதற்கான திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆயத்த நடவடிக்கைகளை பொது சுகாதாரத்துறை மேற்கொண்டு வருகிறது. நடப்பு IPL சீசனில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக அறிமுக வீரராக களம் கண்ட இடதுகை மித வேகப்பந்து வீச்சாளர் அஸ்வினி குமார் அமர்க்களம் செய்துள்ளார். ஆடுகளத்துக்குள் எந்த ஓவரில் விளையாட வருவது என்ற முடிவை MS தோனி மட்டுமே எடுக்கிறார் என்று CSK அணியின் தலைமை பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளமிங் விளக்கமளித்துள்ளார். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடி வரும் இலங்கை வீரர் அனிந்து ஹர்சங்கா நேற்று முன்தினம் நடைபெற்ற CSK அணிக்கு எதிரான ஆட்டத்தின் போது விக்கெட் எடுத்ததும் புஷ்பா திரைப்பட ஸ்டைலில் கொண்டாடியதை ரசிகர்கள் உற்சாகப்படுத்தி வரவேற்றனர். IPL கிரிக்கெட் சீசனின் இன்றைய லீக் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோத உள்ளன. ஆப்பிரிக்க நாடான கானாவில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியின் போது திடீரென வலிப்பு வந்து களத்திலேயே நைஜீரிய வீரர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தங்கம் விலை இன்று உயர்ந்தது. இந்த நிலையில் இன்று காலை சவரனுக்கு ரூபாய் 680 அதிரடியாக உயர்ந்து ஒரு சவரன் 68,080 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,510 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் ஏப்ரல் 6 வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.